விஷ கன்யா தோஷம் பார்ட் 2. பெற்றோர்களே எச்சரிக்கை, உங்களது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய பொண்ணோ மாப்பிள்ளையோ தேடும் போது கண்டிப்பாக இதை கவனியுங்கள். அதாவது 7, 9, 10 பொருத்தத்தை மட்டும் பார்க்காமல் ஜாதகத்தில் செவ்வாய்க்கிழமையிலும் துவிதியை திதியிலும் கார்த்திகை நட்சத்திரத்திலும் பிறந்தவர்களை தேர்ந்து எடுக்காதீர்கள். அடுத்து ஞாயிற்றுக்கிழமையிலும் துவிதியை திதியிலும் கார்த்திகை நட்சத்திரத்திலும் பிறந்தவர்களையும் அதேபோல் சனிக்கிழமையிலும் சப்தமி திதியிலும் கார்த்திகை நட்சத்திரத்திலும் பிறந்தவர்களையும் அவாய்ட் பண்ணுங்க. எதற்கு என்றால் மேற்கண்டவர்கள் விஷ கன்யா தோஷத்தில் பிறந்தவர்கள். இது என்ன செய்யும்னா முடிவு செய்யப்பட்ட திருமணம் காரணமே இல்லாமல் திருமணம் நடக்காமல் நின்று போவதற்கும், திருமணம் ஒரு வழியாக ஆனாலும் குழந்தை இல்லாமல் போவதற்கும், விதவையாவதற்கும் பெயர்தான் விஷகன்யா தோஷம் ஆகும். பெயரில் விஷ கன்னி என்று இருந்தாலும் இது ஆண்களுக்கும் ஏற்படுங்க.